ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த மெசேஜ் கேளுங்க. ஏன்னா இதில் ஒரு உண்மை இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ மெசேஜ் எத்தனையோ ஃபோன் பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க. எனக்காக இந்த ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வாழ்க்கை பற்றி, அதாவது இது பூமியே இதை நம்பியிருக்கு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல. அதாவது லவ்னாலே பாசம், ஈகோ, கோபம் எல்லாமே இருக்கும். லவ்னால ஒரு பிரச்சனை வரலாம், சண்டை வரலாம், பிரிவு வரலாம். அதெல்லாம் பண்ண விடாதீங்க, திருப்பி சேருவீங்க. அதாவது எல்லாமே சொல்லுவாங்க ஒரு பாய்ஸ் கிட்ட இல்லை கேர்ள்ஸ் கிட்ட, நீ ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுற, நீ ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுற அப்படின்னு. அது எதனால பேசுறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க உங்க மேல அக்கறை பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதான் கேர்ள்ஸ், நீங்களும் புரிஞ்சுக்கணும் பாய்ஸ் பத்தி. அவங்க எதனால அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா, அளவு மீது உங்க மேல பாசம் வச்சிடுறாங்க. ஸோ அந்த சந்தேகத்திலே அவங்க முழுங்கிடுறாங்க. அதுவும் இல்லாம இந்த பிளே கேர்ள்ஸ், பிளே பாய்லாம் நீங்க பிளே பண்ண போறீங்கன்னா பாடங்களை பிளே பண்ணுங்க, ஆள் மனசுல பிளே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை ட்ரூவா லவ் பண்ணுவாங்க. பட் நீங்க பிளே பண்ணிட்டு போனா அவங்க மனசு எப்படி இருக்கும்? இதுவே நீங்களே ஒரு ட்ரூவா லவ் பண்ணீங்கன்னா உங்களை பிளே பண்ணிட்டு போனா உங்க மனசு எப்படி இருக்கும்? ஸோ நீங்க பிளே பண்ணாதீங்க. பிளே பண்ணவங்கிட்ட பிளே பண்ணுங்க, பிளே பண்ணாதவங்கிட்ட பிளே பண்ணாதீங்க. அதுவும் இல்லாம இப்போ உள்ள காலத்துலலாம் நிறைய பேர் சோசியலே கல்யாணம் பண்ணிடுறாங்க, அதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஸோ கடைசியா டைவர்ஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களை விட்டுடுறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே சொல்லலை, பொதுவாக கிட்டத்தட்ட பேர் அப்படிதான் பண்றாங்க. அதனால டைவர்ஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. கெட்டவங்களா இருந்தால் டைவர்ஸ் பண்ணலாம், நல்லவங்களா இருந்தால் டைவர்ஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் பேசி புரிஞ்சுட்டு அப்போ டைவர்ஸ்க்கு இது முடிவு பண்ணுங்க. அதற்கும் இதை பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு வாழ்க்கையை அடங்கியிருக்கு. வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கும். அதை பிடிச்சி நிப்பாட்ட முடியாது, திருப்பியும் போக முடியாது. இந்த ஒரு ஜென்மம் தான் நீங்களும் அவங்களும் ஒன்றா இருக்க முடியும். அடுத்த ஒரு ஜென்மத்துக்கு நினைச்சாலும் இருக்க முடியாது. இந்த செகண்ட்குள்ளார, இந்த டைம்குள்ளார உங்கள் மனசு பாசிட்டிவாக இருக்கலாம். அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இது கேட்டு முடிச்சு உங்கள் மனசு அடுத்த செகண்டில் நெகட்டிவாக இருக்கலாம். டைம் இருக்குல்ல. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் கேர்ள் கிட்ட சண்டை போட்டுருந்தீங்கன்னா, பாய் கிட்ட சண்டை போட்டுருந்தீங்களா, இப்போயே பேசிடுங்க, இப்போயே பிரச்சனை முடிச்சிருங்க. ஏன்னா வயசான பண்ணிக்கு போயிட்டு கேர்ள் பாயில தேட முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சண்டை போடாதீங்க, ட்ரூவா லவ் பண்ணுங்க. நான் சொல்கிறேன். அன்பு எங்கே கிடைக்குதோ எல்லாமே அங்கே தான் போவாங்க. அதாவது எவ்வளோ பாசம் கிடைக்குது, எவ்வளோ நேசம் கிடைக்குது, அங்கே தான் போவாங்க. அதாவது நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஏமாத்திட்டு போகிறது அந்த மாதிரின்னு. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும், நம்பாதீங்க. அதாவது இது கேட்டு பாதி பேர் கடுப்பாக இருப்பீங்க. ஸோ நான் சொன்னதில் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ கடுப்பாக இருந்தீங்கன்னா நீ மன்னிச்சிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கனவுல வாழாம நெத்தில வாழுங்க, படத்தை பார்க்காம உண்மையா வாழுங்க. ஏன்னா சில பேர் படத்தை பாட்டு வாழ்ந்துடுறாங்க, இப்படி காதல் பண்றீங்க, அப்படி காதல் பண்றாங்க. ஸோ படம் பக்கம் வாழுங்க. நான் பேசி முடிச்சு கிடைக்க எல்லாமே சொல்லுவாங்க, யார் பேசுனது யார் பேசுனதுன்னு. ஸோ அவங்க சொல்லுவாங்க நான் தான் பேசினேன், நான் தான் பேசினேன்னு. அவங்க சொல்ற பதில நானும் சொல்லிக்கிறேன். என் பேர் சுரேன் ப்ரோ. ஸோ இது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாம இது நான் பேசுறது அதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கும், அதான் சொல்லிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கேர்ள் பாய் கிட்ட சண்டை போடாமல் இருங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இது கேட்டதுக்கு, கடைசி வரை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க இந்த வாழ்க்கையில், ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் நீங்கள் பார்க்க முடியும், அதான் உங்கள் காதலி இல்லை காதலன். ஸோ நான் சொல்கிறது நீங்கள் கேட்டு போதிங்க. இது கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.